இப்ப கண்ணு இருக்கே கண்கள். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக ரெல்க்கு வீடியோ குயிக்கோ ஷார்ட்னு ஸ்வீட் எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷனையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்க இதில் வந்து எனக்கு லிக்ஸ் சொல்லி பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் நான் ஃபாண்ட் மெட்டில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து எனக்கு இந்த ஃபாண்டு உங்கள் ஐட் மோஷனில் வந்து எனக்கு எப்படி நம்ம வந்து பண்ணாக்கா பார்த்துடலாம். ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே டெஸ்ட் இருக்குது, அது கிளிக் போயிட்டு மேலே வந்து பண்ணாக்கா ஃபாண்ட் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்குது, அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலையில் த்ரீ பட்டன் இருக்குது, அது நீங்கள் செல்ல போயிட்டு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இன்ஃபோன் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மட்டும் மேல் லெஃப்ட் சைடில் த்ரீ பட்டனை கிளிக் பண்ண சைடில் வந்து பண்ண மொபைலில் டவுன்லோட் ஷோ ஆகும். அதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்குது, நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட ஃபாண்ட் இருக்கிட்ட ஃபைல் கிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போய்க்கிறேன். ஒரு 3 ஃபாண்ட் இருக்கும், அது 3த்தையும் வந்து பண்ணக்கு இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செல்ல போயிட்டு மேலே சைட்னு இருக்கா அதை கிளிக் பண்ணல போதும், ஆட்டோமேட்டிக் உங்கள் ஐட் மோஷனில் வந்து பண்ணாக்க அது இன்புட் வரும். ஸோ இந்த இடத்துல டிக்கில் இருக்கா, ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க டிக் போயிட்டு உங்கள் ஐட் மோஷனை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் க்ளோஸ் பண்ண ஆப்பை வந்து பண்ணாக்க மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ணி வச்சிங்களா ஜஸ்ட் அந்த ப்ராசஸ் வந்து பண்ண மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணாக்கி இதில் நம்ம போய் கட் பண்ணிடலாமா, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வர்றது. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் உங்கள்கிட்ட மீடியோ கொடுத்து ஸோ நான் வந்து பண்ணாக்க எடிட் பண்ணி அந்த திக்கை வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கு கீழே அந்த சாங் இருப்பாருங்க, ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இருக்கும். ஜஸ்ட் இந்த பிக் வந்து பண்ணாக்க இந்த லிக்ஸ் இருக்குது பாருங்கள், ஸோ அது எந்தளவு இருக்கும் அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கும். ஓகே, முடிஞ்சா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிசிஷன் வேர்ப் பாருங்கள், அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டெலிஸ்ஃபிட் இருக்கும், அது கிளிக் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம வந்து பண்ணாக்கா அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கையும் அதுக்கு மேலே ஒரு லேயர் பாருங்கள், ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செல போயிட்டு மேலே குரூப் ஆப்ஸில் செகண்ட் ஒரு பாக்ஸ் இருக்குது, அது கிளிக் பண்ணாலே போதும், நீங்கள் புல்லில் பார்த்து இந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிடும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த குரூப் எனக்கு கிளிக் போயிட்டு கீழே எடு குரூப் இருக்குது, அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண பிக் வந்து பண்ணாக்க செல போயிட்டு கீழே மூட்ஸ் இருப்பாருங்க, அதை கிளிக் போயிட்டு இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ண பிக்கில் வந்து பண்ணாக்க கண்ணு மட்டும் தெரியுற மாதிரி வந்து பண்ணாக்க கட்டை நீங்கள் ஜூம் பண்ணி இந்த கட்டை அந்த ஃப்ரேம் இருப்பாருங்க, ஸோ அதில் வந்து பண்ண கட்டை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் இதாக இருக்குது, நம்ம கரெக்டாக ஆட் பண்ணி விட்டுலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஆட் போய்ட்டு அப்படி நீங்கள் பேக் போவீங்கனாக்கா இப்போ நீங்கள் புல்லு பார்த்து உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க லிக்ஸ் இருப்பாருங்க, ஸோ அதுக்கு நம்ம போய்க்கலாம். ஸோ இதில் வந்து பண்ணாக்க பிளாக் அண்டு க்ரீன் கலரில் வந்து பண்ணாக்க டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கும். ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பண்ண ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலர் டெஸ்ட் இருக்குது, அது கிளிக் போயிட்டு சைடில் கலர் இருப்பாருங்க, அது கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல க்ரீன் கலர் இருக்கா, இதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு வேணுனாக்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த டெஸ்ட்டோ கலர் மட்டும் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாமா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பண்ணாங்க உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பிக்கை எப்படி ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க ஒரு நானிஸில் கன்வெர்ட் பண்ணும். ஸோ அது எப்படின்னு பார்த்து வந்துடலாமா. ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு ஒரு நானிஸில் வந்து பண்ணால் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டு நம்ம எடிட் பண்ண ஒரு பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே த்ரீ பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள், அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட் சொல் போயிட்டு சைலுக்கு ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி கட் ஆக்ஷன் பண்ணி ஃபுல் ஸ்கில்ல இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண உடனே மேலே எஸ்ஓ பட்டன் இருக்குது, அது கிளிக் போயிட்டு கீழே வந்து பண்ண கிரே ஃப்ரம் பேஜில் இருக்கும், அதை கிளிக் போயிட்டு எஸ்ஓ பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த பிக் வந்து பண்ண நானிஸில் கன்வெர்ட் ஆகும். இதை வந்து பண்ணி ஷோ பண்ணிக்கோங்க. இது சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க ஒரு 3 பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டோட்டலாக 4 பிக் வந்து பண்ணாக்க இப்போ நான் சொன்ன மெத்தடில் நானிஸில் வந்து பண்ண கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ண பின்னாடி அப்படி இங்கே பேக் போய்ட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் முடிஞ்சிச்சா நெக்ஸ்ட் அப்படி இங்கே மூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பண்ண க்ரீன் கலர் இருப்பாருங்க, ஸோ அந்த இடத்துக்கிட்ட வந்துக்குங்க. இப்போ கீழே வந்து ஒரு க்ரீன் கலர் காது இங்கே கிளிக் போயிட்டு இந்த கலர் ஃபில்டரை கொடுத்து ஸ்டார்னு கிளிக் போயிட்டு ஸோ இப்போ நானிஸில் கன்வெர்ட் பண்ண சொல்லி ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ண பிக் இடத்துல செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ன்னு கொடுத்தா மட்டும் போதும், கரெக்டாக அந்த எஃபெக்ட்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கையும் அதுக்குமே ஒரு லேயர் பாருங்கள், ரெண்டுத்தையும் வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு காப்பியில் இருக்க அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மறுக்கு போய்க்கலாம். ஸோ காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து PS2 லேயருக்கு அது கிளிக் பண்ணிக்கோங்க. இதை லாங் ப்ரெஸ் பண்ணி இதுக்கு லேயர் பாருங்கள், ஸோ அதுக்கு கீழே வர
வருமானு ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மறுக்கா நம்ம செக் பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் சரி இருக்குது. இது எப்படி ஃபிக்ஸ்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. சைடில் ஸ்பீட் ஐக்கன் இருப்பாருங்க, அது கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் மெத்தட் கம்ப்ரஸரும். இதே சேம் மெத்தட் நம்ம ஆட் பண்ண பிக்கும் நம்ம பண்ண கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணோடனே நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த முன்ன பண்ண அது சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்த 2 கேப் இருக்கா, ஸோ அந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே, நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் ஒர்க் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க ஒரு டெம்ப்ளேட் நம்ம ஆட் பண்ணிடலாமா, நீங்கள் பிரில் பார்த்த மாதிரி கொண்டு வரதுக்கு. ஸோ அதுக்கு வந்து பண்ணக்கட்ட அந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் விட்டு மீட்டை கொடுத்து இந்த டெம்ப்ளேட் மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது நம்ம வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். இது லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஃபஸ்ட்டு பிக்கர் பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே உள்ளே இருக்கா, ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த வீடியோ வந்து படம் கொஞ்சம் இஷ்டம் இருக்குது. இது நம்ம கரெக்டாக அந்த மாதிரி தகுந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் ஸ்பீட் ஐக்கன் இருக்கா, அது கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண வீடியோ நம்ம செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே குரோமாக்கி இருப்பாருங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சேனல் செட்டிங் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கீ கலர் வந்து பண்ண க்ரீன் கலர் இருக்கா, இதுக்கு பதிலாக ஒயிட் கலரிங் கொடுத்துட்டு அப்படி இங்கே பேக் வந்துக்குங்க. இப்போ சைடில் பிளண்டிங் ஒப்பாசிட்டி இருக்கும், அது கீழ் போய்ட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணால் மாஸ்க் இருக்கும், அதை கீழ் போய்ட்டு உள்ளே போனீங்கன்னாக்கும் இன்னொரு மாஸ்க் எஃபெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் புல்லு பார்த்து அடையிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோக்கு வந்து பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க லைட்டாக ஸ்மூத்னஸ் உங்களுக்கு ஷோ ஆகல. ஸோ அதுக்கு வந்து பண்ண ஒரு எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிடலாம், அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ண வீடியோ செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே சர்ச் ஐக்கன் இருக்கா, அது கிளிக் பண்ணிக்கலாம். இதில் VIன்னு மட்டும் கொடுங்க. ஃபஸ்ட் ஒரு எஃபெக்ட் எடுத்தால் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். கீழே வந்து பண்ண ஃபெதர் இருக்கா, அது கீழ் போய்ட்டு ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அது கீழே ஸ்ட்ரென்த் இருக்கா, அதையும் கீழ் போய்ட்டு ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஜஸ்ட் அப்படிங்க கீழே மூவ் பண்ண லாஸ்ட்டில் பிளின்ச் அவுட் வந்து இப்போ ஆஃப் இருக்கும் சைடில், அதை ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுங்க. இப்போ நீங்கள் மேல் மூவ் பண்ணிவிட்டு சைஸ் இருக்குது, அதை மட்டும் லைட்டாக உங்களுக்கு கம்மி பண்ணிங்கனாக்கா சைடில் வந்து பண்ணாக்க லைட்டாக ஸ்மூத்னஸ் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு 7-6 இல்லை 5 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் புல்லு பார்த்தோன்னா ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் இந்த டொப்னோட வந்து பண்ணாக்க அடுத்த பிக்கு நம்ம காப்பி பண்ணி ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நம்ம ஆட் பண்ண வீடியோஸ் எல்லாம் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பியோ கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பிக்கு போயிட்டு காப்பி பண்ணதை மட்டும் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாச்சுன்னா முன்னாடி பண்ண மாதிரி ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே சேம் மெத்தட் நம்ம அடுத்த 2த்துக்கும் நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து பண்ணாக்க ஒரு குரூப் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த ஸோ நம்ம ஆட் பண்ண பிக்கு அதுக்கு மேலே உள்ளே இருக்க அதையும் இப்போ நம்ம ஆட் பண்ண வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்குது, அது கிளிக் பண்ணாலே போதும், அது வந்து பண்ணாக்க ஒரு குரூப் வரும். இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க அடுத்து அந்த பிக்குகளுக்கு மேலே இருக்கிற லேயரை ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே அந்த குரூப் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ முடிஞ்சா. ஸோ இப்போ நீங்கள் புல்லு 10 மணிக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பல பில்லில் பார்த்துருக்கும்போது வந்து பண்ணாக்க இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்லேயே வந்து பண்ணாக்க சைடில் ஒரு கலர் மண்ணை வந்து பண்ண கொடுத்துருவேன். ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காகவும் நல்லா இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோ, இல்லை உங்களுக்கு இந்த ஒயிட் கலர் வேணால் நீங்கள் ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க அந்த கலரை எப்படி ஆட் பண்ணணும் வந்து பண்ணாக்க சொல்லிடுறேன். நான் ஏன்னா நான் ப்ரீவில் காட்டிட்டேன். ஓகே, ஸோ அதுக்கு வந்து பண்ணீங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் விட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது, அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இதை வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபுல் ஸ்கில்லுக்கு வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே வந்து பண்ணி கொண்டு வந்து விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து பண்ணாக்க சாங் 2 வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு சைடில் கலர் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே தேர்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு கீழே செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பிளாக் கலர் உங்கள் வெள்ளை நீங்கள் மூவ் பண்ணி சென்டருக்கு கொண்டு வந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பிளாக் கலர் இருக்குது, அது கிளிக் போயிட்டு சைடில் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இதை வந்து பண்ணாக்க ட்ரான்ஸ்ஃபர் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒயிட் கலர் இருக்குது, அது கிளிக் போயிட்டு உங்களுக்கு சைடில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஸோ அந்த கலர் வந்து நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலரில் வந்து நான் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் அப்படியே பேக் போய்ட்டு சைடில் வந்து பண்ண ஒரு லைன் மாதிரி ஷோ பாருங்கள். ஸோ அதை வந்து பண்ண அட்ஜென்ட் பண்ணி உங்களுக்கு சைடில் அந்த கலர் எந்தளவுக்கு டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வட்டி இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க ஸோ பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதிங்க இந்த வீடியோவில் எந்த டவுட் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்ஸாக பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி காமெண்ட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.